ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 12th ஸ்டாண்டர்ட். ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டில் உங்களை எல்லாருமே பார்க்க முடியாமல் போனது கண்டிப்பாக எல்லா டீச்சர்ஸுமே வருத்தம் இருக்கும். ஹவெவர் இந்த சுச்சுவேஷன் சீக்கிரமே மாறுறதுக்கு ப்ரே பண்ணிப்போம். ஆல்சோ தி சுச்சுவேஷன் புஷ்ட் யூ ஆல் டு பி மோர் ரெஸ்பான்சிபிள் தென் பிஃபோர். ஸோ பிளான் த டைம் அண்ட் ஸ்டடி வெல். ஃபைன். ஸோ யூனிட் 1ல் 4 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 ஃபங்க்ஷனில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் பியூர் ஃபங்க்ஷன்ஸ், இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில். ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரில் அல்காரிதம் பற்றி என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷனில் சொல்கிறாங்க. அல்காரிதம்னா என்ன? ஸோ அல்காரிதம் இஸ் நத்திங் பட் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி ஃபாலோ டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் அ ப்ராப்ளம். சரி, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டா உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும். இப்போ ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம்னா என்ன? ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ப்ராப்ளமே வந்து எக்ஸாம் தான். ஸோ எக்ஸாம்ன்றதை நம்ம ப்ராப்ளமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன். அதுக்கான சொல்யூஷன் எக்ஸாமை ஸ்கிப் பண்ணுறதா, இல்லை வராமல் இருக்கிறதா, ஆப்சென்ட் ஆகிறதா, இல்லை. ஸோ அந்த எக்ஸாமை நம்ம ஃபேஸ் பண்ணி அதில் பாஸ் பண்ணுறது தான் சொல்யூஷன், அந்த எக்ஸாமுக்கான சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் அல்காரிதம்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களே வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை 3 டைப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஒன்று 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சூட் ரூம் வச்சுக்கலாம். இன்னொன்று 3 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூமு, ஒன்று நார்மல் ஹோட்டல் ஆர் லாட்ஜில் ஒரு ரூமுன்ற மாதிரி நம்ம இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அந்த 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஹோட்டலுக்கு வேணால் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நோட்டு, பென் எடுத்துக்கோங்க கையில். இப்போ நான் சொன்னதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் புரியும். ஸோ இப்போ எக்ஸாம் தான் ப்ராப்ளம், பாஸ் பண்ணுறது சொல்யூஷன், ஸ்டூடெண்ட்ஸு அல்காரிதம். ஸோ அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அந்த அல்காரிதம் கம்பேர் பண்ணோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம ஒரு 2 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் தான் அல்காரிதம். ஸோ அவங்க என்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இந்த சப்ஜெக்ட்டு, அடுத்தது இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் சப்ஜெக்ட்டுன்றது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வேரி ஆகும். ஸோ அதுதான் அல்காரிதம். ஸோ அதுதான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ப்ரொசீஜர்னு சொல்கிறது அல்காரிதமில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி 2 பேர் பிளானுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது, வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த லைன் படிக்கலாம். The most important criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete a task. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற பிளானு. ஸோ அது வந்து யாருது எஃபெக்டிவாக இருக்குன்றது ஒன்று இருக்குது. The most important criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete a task. To have a meaningful comparison of algorithms, the duration of computation time must be independent of the programming language, compiler and computer used. ஸோ இதுதான் வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் ஹோட்டல்னு சொன்னது. ஸோ அவங்க 2 ஸ்டூடெண்ட் ஏ, ஸ்டூடெண்ட் பின்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஏ வந்து ஒரு செட் ஆஃப் பிளான் வச்சுருக்காரு. இந்த மாதிரி தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காப்புல. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் பி வந்து இன்னொரு செட் ஆஃப் பிளான் வச்சுருக்காரு. ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட் ஏ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த ஹோட்டலில், இந்த ஸ்டார் ஹோட்டல் சூட் ரூம், 5 ஸ்டார் ஹோட்டலில் சூட் ரூம் இருந்தால் தான் நான் வந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது ஒரு நல்ல அல்காரிதம் கிடையாது, நல்ல பிளான் கிடையாது. அதே மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் இருந்தால் தான் நான் வந்து எஃபிஷியண்ட்டாக நான் வந்து படித்து இந்த என்னோடய பிளானை பார்க்காம நான் வந்து எஃபெக்டிவாக போட்டு நான் பாஸ் பண்ணுவேன்னு சொன்னால் அதுவும் வந்து ஒரு நல்ல அல்காரிதமாக எடுத்துக்க முடியாது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, to have a meaningful comparison of algorithms, the duration of computation time must be independent of the programming language. ஸோ எங்கே இருந்தாலும், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி படித்து அந்த ஸ்டூடெண்ட்டு பாஸ் பண்ணானா
அதுதான் ஒரு நல்ல அல்காரிதம் அப்படின்ற மாதிரி இங்கே அர்த்தம் சொல்கிறாங்க. ஸோ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஸோ இந்த லைனில் நெக்ஸ்ட் படிக்க போகிற லைனில் ஃபங்க்ஷன்ஸை பற்றி சொல்ல வராங்க. இஃப் அ பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி ரிப்பீட்டட் ஃபார் மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் தென் சப்ரூட்டீன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஃபினிஷ் த டாஸ்க். இங்கே சப்ரூட்டீன்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து சப்ரூட்டீன்ஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் சப்ரூட்டீன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். சப்ரூட்டீன்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட். இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான். சப்ரூட்டீன்ஸ் எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ரூட்டீன்ஸ் நீங்கள் கால் பண்ணுறாங்க, அதுலேயே வந்த மீனிங் இருக்குது, ரொட்டீன்ஸ். ஸோ ரொட்டீனாக திரும்ப திரும்ப நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அதை ஒரு தடவையும் நம்ம ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோடை நம்ம திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அதை என்ன பண்ணால் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வந்து எங்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ நம்ம ஒரே தடவை எழுதுனா போதும். ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்குது ஒரு ஃபங்க்ஷன்லன்னா அந்த 100 லைன்ஸ் ஆஃப் கோடையும் ஒரு ப்ரோக்ராமில் திரும்ப 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 நம்ம கொண்டு வரக்கூடிய சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் 100 லைன்ஸ் ஆஃப் கோடை ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணிட்டோன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும், எத்தனை தடவை கால் பண்ணாலும் அது அந்த வேலையை பார்த்துட்டு போயிடும். ஸோ அதனால் அது சப்ரூட்டீன்ஸ்ன்ற பேரும் அதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ரூட்டீன்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட் தட் ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் அ பர்டிகுலர் டாஸ்க் தட் கேன் பி யூஸ்டு ரிப்பீட்டட்லி இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். தீஸ் சப்ரூட்டீன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே இவங்களே சொல்லிட்டாங்க இப்போது. So function with respect to programming language. A function is the unit of code that is often mostly சொல்லுவாங்க, mostly defined within a greater code structure. பெரிய கோட் ஆஃப் ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன யூனிட் தான் வந்து ஃபங்க்ஷன்னு. ஸ்பெசிஃபிக்கலி a function consists a set of code that works on many kinds of inputs like variance expressions and produces a concrete output. இது நீங்கள் அந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் ஊப்ஸில் பார்த்துருப்பீங்க. C++ லாஸ்ட் இயர் படிக்கும்போதே கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க. வெயிட் அ மினிட், ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மோஸ்ட்லி 5th சாப்டரில் தான் உங்களுக்கு பைத்தான் ஸ்டார்ட் ஆகுது. பேசிக்ஸ்லேருந்தே ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கான்செப்ட் ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணுன்னா நம்ம C++லேயே பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் அகாடமிக் இயரில் நீங்கள் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ அதையும் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் கான்செப்ட்ஸ்லாம். ஸோ இங்கே கிளாஸு, ஸோ C++ ஊப்ஸ்ன்றதால கிளாஸ் ஆப்ஜெக்ட்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே கிளாஸ் பேர் சென்னைன்னு இருக்குது. ஸோ கிளாஸ் முடிகிறது உங்களுக்கே தெரியும் எப்படி முடியும்னு சொல்லிட்டு, க்ளோசிங் கர்லி பிரேசஸ் ஃபாலோடு பை எ செமிகாலன். ஸோ நான் இந்த இடத்துல எங்கெல்லாம் கர்சர் பாயிண்ட் பண்ணுறனோ அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் தான் இங்கே என்னது, சின்றது தான் அந்த சென்னை என்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸு கிளாஸ் மெம்பர்ஸை கால் பண்ணோன்னா நம்ம மோஸ்ட்லி இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கும், ரீகால் பண்ணி பார்த்தோன்னா என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ், பப்ளிக், ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டட்னு சொல்லிட்டு 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ மெயின்லி ஒரு கிளாஸில் இந்த 3 விஷயந்தான் இருக்கும். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ், டேட்டா மெம்பர்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், இந்த 3 தான் இருக்கும். ஸோ இந்த இதில் பப்ளிக்னு இருக்குது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இங்கே டேட்டா மெம்பர் எதுவுமே நம்ம டிக்ளேர் பண்ணல, டேரெக்டாக ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஃபங்க்ஷன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ரிட்டன் டைப்பு, ஃபங்க்ஷன் நேமு, பேராமீட்டர் லிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த லைனு கர்சர் ப்ளேஸ் பண்ண இந்த லைனு வாய்டு பிரிண்ட் நேமு ஸ்ட்ரிங் நேம் இட். ஸோ அதுக்குள்ளே ஒரு பேராமீட்டர், இந்த பேராமீட்டருக்கான டேட்டா டைப் தான் ஸ்ட்ரிங்கு. ஸோ அதுக்குள்ளே ஒரே ஒரு லைனை பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்குறோம். சி அவுட்டில் ஷார்ட் ஃபார்ம் இஸ் அப்படின்னு போட்டு அந்த நேம் இட்டுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அது. ஸோ இப்போ திருப்பியும் இன்ட் மெயினுக்கு வரலாம். இன்ட் மெயினில் சிம்பிள் தான், சி.பிரிண்ட் நேம். பிரிண்ட் நேம்ன்றது இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். எதை வச்சு கால் பண்ணுறோம், மேலே பேராமீட்டர் கொடுத்துருந்தா கண்டிப்பாக கீழே வந்து அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம், இல்லை எரர் காட்டும். ஸோ இங்கே பிளாங்காகவே இருந்ததுன்னா இந்த இடத்துல வெறும் வாய்டு பிரிண்ட் நேம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃப்னா அது வெறும் க்ளோசிங் ப்ராக்கெட் எண்டிங் ப்ராக்கெட் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது.
ஸோ அந்த மாதிரி மட்டும் இருந்தால் அது நார்மல் ஃபங்க்ஷன். பட் இங்கே பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்றதால கண்டிப்பாக நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம். இப்போ ஒரு ஐடியா வந்துருக்கும் ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் தட் ஆர் கோயிங் டு பி பாஸ்ட் ஃபார் த பேராமீட்டர். ஸோ ஆர்குமெண்ட்ஸ்னால் பேராமீட்டரோட வேல்யூஸ் தான் ஆர்குமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பேராமீட்டர் என்னது நேமேட்டுன்றது தான். இதோ இந்த இடத்துல நேமேட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட நேமேட்டு வந்து பேராமீட்டர், அதோட டைப்பு வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ அந்த பேராமீட்டருக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ தான் இங்கே கொடுக்குறோம், சிஹெச்என் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிஹெச்என் எங்கே போய் என்ன வேலை செய்யணுமோ அது செய்யும். இப்போது இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷார்ட் ஃபார்ம் இஸ் சிஹெச்என். நீங்கள் இந்த ஆப்பு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் சோலோலன்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் காட்டிடுறேன் உங்களுக்கு நான். ஸோ ஸ்கைப் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், சோலோலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐக்கானை பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லா ப்ரோக்ராமிங் மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ண போகிறீங்க, பைத்தான இருக்கும், C++. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருந்தே கூட காட்டிடுறேன். சேவ் ஸ்டார்டிங்லேருந்தே காட்டுறேன். சோலோலன். ஃபேஸ்புக் ஐடி இருந்தால் நீங்கள் அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் ஐடி கூட லாகின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பண்ணதை. ஸோ இந்த இடத்துல கீழே லாஸ்ட் ரோவில் லேர்ன் ப்ளே ஃபீட் கோட்னு இருக்கு பாருங்கள், அந்த கோடை கிளிக் பண்ணோம். இது உங்களுக்கு டேட்டா ஆனில் இருக்கணும் இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த ஓரத்தில் ரைட் சைடு பாட்டம் கார்னரில் அந்த ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் எந்தெந்த லாங்குவேஜ் எல்லாம் இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு காட்டும். ஸோ நம்மளுக்கு தேவை இப்போதைக்கு C++, இல்லைன்னா பேக் வந்துட்டு ஸோ ஹோம் பேஜிலேருந்து இங்கே கோட்னு இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார் மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே லேர்ன் ப்ளே ஃபீட் கோட்னு இருக்குது. அந்த கோடை டச் பண்ணிக்கோங்க. கோடை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு அப்பர் கார்னரில் கோட்னு இருக்கா, அது கோடு கீழே ஹாட் டுடேன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை கோட் பிட்ஸ்னு இருக்கும். ஸோ ஏற்கனவே நீங்கள் சேவ் பண்ணி வச்சதை இங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ அதை நான் பண்ண போகிறேன். இப்போது ஆல்ரெடி சேவ் பண்ண ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ப்ரோக்ராம் வந்துடுச்சு. ஸோ இந்த சிஹெச்என்னு இது ஒரு சின்ன ப்ரோக்ராம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ இந்த வாய்டு பிரிண்ட் நேமுக்குள்ளேயே நம்ம ஒரு 100 லைன்ஸ், இங்கே என்ன இருக்குது, வெறும் ஒரே லைன் தான் இருக்குது, சி அவுட்டு ஷார்ட் ஃபார்மஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவையும் நம்ம இதை டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணாலும் அதோட வேல்யூஸு கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். அங்கே நீங்கள் வேல்யூஸ் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சிஹெச்என் கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தடையும் பிரிண்ட் நேம் கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த பிரிண்ட் நேம்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அது உள்ள நம்ம ஆர்கியூமெண்ட்ஸை மாற்ற நம்மளுக்கு ஒரு தடவை கால் ஆகும்போதும் மேலே இருக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதுக்குள்ளே அந்த பர்டிகுலர் நீங்கள் கொடுத்த ஆர்கியூமெண்ட்ஸை வச்சு அது ஆப்ரேட் ஆகி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த லைனை இப்போ படிக்கலாம். இப்போது a function is a unit of code that is often defined within இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. Specifically, a function contains a set of code that works on many kinds of inputs like variance expressions and produces a concrete output. ஸோ இதுதான் அந்த லைனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு லெட் அஸ் கன்சிடர் த எக்ஸாம்பிள் ஏ இம்ப்ளாயிஸ் ஆர் பிகம்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த சிம்பிளை. ஏ பிகம்ஸ் 24 அப்படின்னு. ஸோ ஏ பிகம்ஸ் 24 ஹேஸ் அன் எக்ஸ்பிரஷன் இன் இட், பட் 24 இஸ் நாட் இட் செல்ஃப் அன் எக்ஸ்பிரஷன். ஸோ இது கலெக்டிவ்லி இந்த ஏ இம்ப்ளைஸ் 24ன்றத ஒரு எக்ஸ்பிரஷன், 24 மட்டுமே எக்ஸ்பிரஷன் கிடையாது. இது இந்த பேராகிராஃபில் எக்ஸ்பிரஷன் என்னது, டெஃபினேஷன் என்னது மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள். அதுதான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரேதர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது 24ன்றது இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பிரஷன், இட்ஸ் அ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஏ பிகம்ஸ் 24ன்றது தான் எக்ஸ்பிரஷன், வெறும் 24ன்றது டெஃபினேஷன் சொல்கிறாங்க.
அப்போ டெஃபினிஷன் என்னது? டெஃபினிஷன் பைண்ட்ஸ் வேல்யூஸ் டு நேம். இப்போ நம்ம எது டெஃபினேஷன் பார்த்தோம்? 24 தான் டெஃபினேஷன் பார்த்தோம். ஆக்சுவலாக அதை இப்போது அந்த டெஃபினேஷன் இந்த எக்ஸ்பிரஷன்லாம் விட்டுட்டு பார்த்தோன்னா என்னது, ஒரு 24 வேல்யூ நம்ம ஏக்கு அசைன் பண்ணுறோன்ற மாதிரி அர்த்தம் வருது. அப்போது டெஃபினேஷன்ஸ் பைண்ட்ஸ் வேல்யூஸ் டு நேம்ஸ், இன் திஸ் கேஸ் த வேல்யூ 24 பீயிங் பவுண்ட் டு த நேம் ஏ. இப்போ நான் சொன்னதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டெஃபினேஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிரஷன்ஸ், அட் த சேம் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் நாட் ஆல்சோ ட்ரீட்டட் ஆஸ் டெஃபினேஷன். இது மாதிரி வைஸ் வர்சா மாதிரி கான்செப்ட் தான் வரும். ஸோ 2 ஸ்டூடெண்ட் பேர் தான், ஒன்று அருண்குமார், விஜயகுமார் 2 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. ஸோ அருண்குமார் இஸ் நாட் விஜயகுமார், பட் அருண்குமார் வீட்டில் விஜயகுமார் இருக்கலாம். அதே மாதிரி விஜயகுமார் வந்து அருண்குமார் கிடையாது, பட் விஜயகுமார் வீட்டில் அருண்குமார் இருக்கலாம். இது ஒரு நார்மலான விஷயம், சரிங்களா? இப்போ இதே மாதிரி தான் இந்த கான்செப்டை நீங்கள் பார்க்கலாம். டெஃபினேஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிரஷன்ஸ், அட் த சேம் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் நாட் also treated as definitions. Definitions are distinct syntactic blocks. Definition can have expressions nested inside them and vice versa. So first அங்கே என்ன சொன்னாங்க? definitions are not expressions சொல்லிட்டாங்க. அப்படியே இந்த லைனில் பார்த்தீங்கன்னா definitions can have expressions nested inside them. ஸோ டெஃபினேஷன்ன்றது இந்த எக்ஸாம்பிள் வச்சே பாருங்கள். a becomes 24 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 24ன்றது டெஃபினேஷன். ஸோ அந்த 24ன்றது அப்போ என்ன கிடையாதுன்னா அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது. 24 மட்டும் பார்த்தோன்னா அது ஒரு டெஃபினேஷன். இதுவே 24 + பின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அதை இந்த லைனில் சொல்கிறாங்க. இப்போது ஸோ பெட்டர் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல b = ஏபி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் குளோபலாக. ஸோ b = 22, a = 24 + b. ஸோ இந்த இடத்துல டெஃபினேஷன் வந்து எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி இருக்குது. பிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் டெஃபினேஷன் தான் இருக்குது, பட் ஏக்கு அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ திருப்பி இதை படிக்கலாம். Definitions bind values to names, in this case the value 24 being bound to the name A. Definitions are not expressions. Definitions are not expressions. At the same time expressions are not treated as definitions. Definitions can have expressions nested inside them. Definitions can have expressions அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த இடத்துல டெஃபினேஷன்ற 24 + பின்றது டெஃபினேஷன் இடத்துல இருக்குது, பட் ஆனால் ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது. சிம்பிள், இவ்வளோ தான் விஷயம் இதில். ஸோ இப்போ நம்ம இது இல்லாமல் இது ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த +b இல்லாமல் இப்போ வெறும் டெஃபினேஷனாக மட்டும் ரன் பண்ணி பார்த்தோன்னா சி அவுட் என்ன கொடுத்துருக்கோம்? ஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஏவோட வேல்யூ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 24ன்னு வந்திருக்கு. இதுவே நம்ம இந்த டெஃபினேஷனையே நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி டெஃபினேஷனில் எக்ஸ்ப்ரெஷனும் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ 24 + 22 46ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இது. நெக்ஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ பேராமீட்டர் அப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கிளாஸில் இருக்கும். ஆர்குமெண்ட்ஸ் வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து பாஸ் பண்ணுவோம். ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் for the parameters. So அதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. Parameters are the variables in a function definition and arguments are the values which are passed to a function definition. ஸோ அந்த CHN பார்த்தோம் பார்த்தீங்களா? CHNன்ற வேல்யூ தான் ஆர்குமெண்ட்ஸு. அது மேலே இருக்கிற அந்த நேமிட்ன்ற பேராமீட்டருக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பேராமீட்டர்லேயே வித்தவுட் டைப்பு வித் டைப்புன்னு 2 சொல்கிறாங்க. பட் இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணல. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இது அல்காரிதம். இது ஸோ அல்காரிதம் மூலிமா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அவங்க. பேராமீட்டர் வித்தவுட் டைப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் வித் டைப்புன்னு 2 பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் requires b greater than or equal to 0. ஃபஸ்ட்டு requires ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த பேராகிராஃபை பார்த்துக்கோங்க. இந்த above function definition variable b is the parameter. இப்போ பேராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நம்புகிறேன். வேரியபிள் b is the parameter and the value which is passed to the variable b is the argument. திருப்பியும் அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க.
ஓகேங்களா. பி வந்து பேராமீட்ரு, அந்த பிக்கு நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அதுதான் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த ப்ரீ கண்டிஷன் ரெக்வயர்ஸ் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் கிவன். அதாவது என்ன தேவை, ஃபஸ்ட்டு அல்காரிதம்னா என்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு என்ன தேவைன்றது முதல்ல சொல்யூஷன். ஸோ எந்த சொல்யூஷன் அட்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அந்த சொல்யூஷன் அட்டன் பண்ணால் என்ன மாதிரி விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் மொத்தம் ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கில் இந்த 2 விஷயம் தேவை. ஸோ ப்ரீ கண்டிஷன் ரெக்வயர்ஸ் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் கிவன். நோட், வி ஹவ் நாட் மென்ஷன்ட் எனி டைப்ஸ். இதில் நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய இந்த 2த்துலையுமே, இந்த 2 சொன்ன பார்த்தீங்களா, பேராமீட்டர் வித்தவுட் டைப்பு வித் டைப், 2த்துலையுமே இந்த பர்டிகுலர் கான்செப்ட் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றுத்தில் டேட்டா டைப்பு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒன்றுத்தில் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறது வந்து பேராமீட்டர் வித்தவுட் டைப். ஸோ இதில் டைப் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபைன், திருப்பியும் இந்த பேராகிராஃப்லேயே பார்க்கலாம். சம் லாங்குவேஜ் கம்பைலர் சால்வ்ஸ் திஸ் டைப் இன்ஃபரன்ஸ் ப்ராப்ளம் அல்காரிதமிக்கலி, பட் சம் ரெக்வயர் த டைப் டு பி மென்ஷன்ட். ஸோ அல்காரிதம்ன்றது இண்டிபெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தோம். ஸோ சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அந்த அல்காரிதமை நம்ம கோடிங்காக எழுதும்போது சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டைப் தேவைப்படும், சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டைப்பு தேவைப்படாது. ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டைப் தேவைப்படும்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராம் சொல்லலாம். ஸோ அதில் சி ப்ரோக்ராம்னு பார்த்தோன்னா நீங்கள் இன்ட் பி இல்லை ஃப்ளோட்டு இல்லை கேர் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. C++லையோ இல்லை C++ல கூட இன்ட்டு ஃப்ளோட்டு கேர்லாம் நீங்கள் போன வருஷம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதை மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதுக்கு ஒரு பக்கா எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிற பைத்தானில் நீங்கள் டேட்டா டைப் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கொடுக்குற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து என்ன பண்ணிங்கன்னா டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணி, அதாவது அசியூம் பண்ணிக்கும். ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் A = 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ அப்போ A வந்து இன்டிஜர் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதே முடிவு பண்ணிக்கும். இல்லை A = 5.5ன்னு கொடுத்தீங்கன்னா ஓகே 5.5 வருதா, அப்போ இது ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான் கம்பைலரு ஆட்டோமேட்டிக்காக முடிவு பண்ணிக்கும். ஸோ சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜால் அது பண்ண முடியாது, சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுவே வந்து பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதுவே அசியூம் பண்ணுற, அதாவது அதுவாகவே அசியூம் பண்ணிக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இந்த டேட்டா டைப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். இந்த above function definition, if expression can return 1 in the then branch by the typing ruleனா அந்த டைப் ரூலில் டேட்டா டைப் அந்த டைப்பிங் ரூல். ஸோ எந்த மாதிரி இன்புட்டை வச்சு அது வந்து அசியூம் பண்ணிக்கின்ற மாதிரி இருக்கிற டைப்பிங் ரூல். the entire if of expression has type int. இப்போ இங்கே எப்படி ஒன்றும் இந்த ரிலே மாதிரி ஒரு வேல்யூஸை பிடிச்சிட்டு எப்படி அசியூம் பண்ணுறதுன்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ இந்த அல்காரிதம் பார்க்கலாம். ரெக்வயர்ஸ் b ≥ 0 ரிட்டர்ன்ஸ் a to the power of b. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பவரை கண்டுபிடிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ let REC power a b becomes or implies. ஸோ இந்த இடத்துல இந்த லெட்டுன்னு போட்டு ஆரம்பிக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் சரிங்களா. லெட்டுன்னு போட்டு ஆரம்பித்தாலே அந்த இடத்துலேருந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது. மேலே வந்து என்ன தேவை, என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன தேவை அப்படின்றத மேலே சொல்லிடும். ரெக்வயர்ஸு ரிட்டர்ன்ஸு. ஸோ let REC power AB implies if b = 0 then 1. ஆக்சுவலாக இங்கே மேலே ரெக்வயர்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, b is greater than or equal to 0. b வந்து 1 0வாக இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கிற நம்பராக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்காரிதம் கேட்குற மாதிரி. அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன கொடுக்கும், உங்களுக்கு a to the power of bன்ற சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா if b is equal to 0னா then 1. இது உங்களுக்கே தெரியும், எனிதிங் பவர் 0 is 1. இது வந்து மேத்ஸ்லேயே உங்களே இருக்குது, இது ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ b வந்து அப்போ a to the power of bனா a இருக்கும், b வந்து மேலே இருக்கும், அதாவது சூப்பர் ஸ்கிரிப்ட் மேலே இருக்கும் மேலே. ஸோ a பவர் b, அந்த b வந்து 0வாக இருந்ததுன்னா 1. ஸோ எனிதிங் பவர் 0 is 1. அப்படி இல்லை அப்படின்னா a into power of a of b minus 1. ஸோ இங்கே பவர்ன்றது ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ அதுவே வந்து ஒர்க் பண்ணிக்கும், பவர் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை அதே பண்ணிக்கும். ஸோ
சப்போஸ் இந்த பி வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரெக்வயர்ஸ் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோனானது ஒன்று, நீங்கள் 0 கொடுக்கலாம் அல்லது அதுக்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஒரு 3ன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு 3ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குது, a இன்ட்டு பவர் ஆஃப் a ஆஃப் b மைனஸ் 1, 3 மைனஸ் 1 2. ஸோ பவர் ஆஃப் a, இதை வேணால் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இப்போது அதே அல்காரிதமை நம்ம C++ லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட். ஸோ இதையே நம்ம பைத்தானில் கூட பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதை வந்து நம்ம C++ல் இவ்வளோ கோர்ஸ் நம்மளுக்கு வச்சு யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்துக்கோங்க, கர்சர் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ என்டர் த வேல்யூ ஆஃப் a and b. இந்த இடத்துல நெக்ஸ்ட் லைனில் சிஎனில் ஏயும் பியும் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு இன்புட் கொடுத்து அதை வாங்குகிறோம். ஏக்கும் பிக்கும் வேல்யூ வாங்குகிறோம். அந்த பி வேல்யூ நீங்கள் கொடுக்குறது 0வாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, சி அவுட்டு 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இல்லைன்னா சி அவுட் த ரிசல்ட் இஸ் பவர் ஆஃப் a, b. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணும்போது looks like your program needs input, split multiple inputs into separate lines. ஸோ 2 வேல்யூ கொடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணோன்னா, இந்த பர்டிகுலர் ஆப்பை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் இன்புட்ஸுக்கு 2, ஏக்கு வேல்யூ வந்து 2, அப்புறம் இங்கே என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 3. ஸோ 2 பவர் 3. 2 பவர் 3னது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக வரணும். சப்மிட் கொடுக்குறேன். ஸோ என்டர் த வேல்யூ ஆஃப் ஏபின்றது வந்தது. நெக்ஸ்ட்டு த ரிசல்ட் இஸ் 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஆப்பில் பார்த்தோன்னா, நம்ம டெவலப்பர் C++ நம்ம ஸ்கூலில் பண்ணும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே வந்துடும் உங்களுக்கு வேல்யூஸு. இந்த பர்டிகுலர் ஆப்பில் பொறுத்த வரைக்கும் அதை ஒரு பாப்அப் ஸ்க்ரீனாக காட்டி அதில் வேல்யூஸ் கொடுத்து வராமல் இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ என்டர் த வேல்யூ ஆஃப் ஏபி அது நம்ம பண்ணியாச்சு. த ரிசல்ட் இஸ் 8ன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இந்த இடத்துல நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தோன்னா, இந்த ஏக்கும் பிக்கும் இங்கே மேலே வந்து இன்ட்டு ஏபின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்பு கொடுத்துருப்போம் அந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா, இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு. சேவ் பண்ணிக்கலாம். இதை சும்மா சாம்பிள்னு போட்டு ஃபைன் இந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தோம்னா பேராமீட்டர் கர்சர் வைக்கிற இடத்த பார்த்துக்கோங்க. வாய்டு பிரிண்ட் நேம் ஸ்ட்ரிங் நேம் இட்னு சொல்லியிருக்கோம். ஸோ நேம் இட்ன்றது பேராமீட்டர், ஸ்ட்ரிங்ன்றது டேட்டா டைப்பு. ஸோ இதுதான் வந்து பேராமீட்டர் வித் டேட்டா டைப்புன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன C++ சாம்பிள் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் பேராகிராஃபில் இந்த above function definition, if expression can return 1 in the then branch by the typing rule, the entire if expression has type int. இப்போ இது வந்து 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அப்போ அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டே டோட்டலாக வந்து என்ன டேட்டா டைப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்ட்டை தான் இருக்கும். ஏன்னா 1ன்றது ஒரு இன்டிஜர் வேல்யூ. since the if expression has type int, the function's return type also be int. இஃப் எக்ஸ்ப்ரெஷன் வந்து இன்டிஜர் டைப்புனா அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து கண்டிப்பாக இன்ட்டாக இருக்கும். இப்படி தான் சொன்னேன், ஒரு ரிலே மாதிரி ஒரு செயினாக வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு அந்த டேட்டா டைப்பை அது அசியூம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துகிட்டே இருக்கும். b is compared to 0 with the equality operator. ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் அந்த b equal to 0ன்னு போட்டிருக்காங்களா அதுதான். ஸோ b is also a type of int. ஸோ b is equal to 0ன்றதால 0ன்றது இன்டிஜர் வேல்யூ. அப்போ b-யோட டைப் என்னது, இன்டிஜர் டைப்பு தான். சின்ஸ் a is multiplied with another expression using the star operator, a must be an int.
ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்தையும் வச்சு என்ன பண்ணுதுன்னா இன்டிஜர் வேல்யூ தான்ன்ற மாதிரி ஒரு வேல்யூ வச்சு அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் என்ன மாதிரியான வேரியபிள்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்து இந்த டைப்பாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அது டைப்பிங் ரூல் படி அது அசியூம் பண்ணிக்குதுன்றாங்க. நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் வித் டைப். ஸோ அதில் பேராமீட்டர் வித்தவுட் டைப்புன்றதால டைப் இல்லாதால ஒரு வேல்யூ வச்சு திரும்ப திரும்ப அது என்ன பண்ணிச்சு, அதுக்கு முன்னாடி இது இன்டிஜராக இருந்தால் இதுவும் இன்டிஜராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அசியூம் பண்ணிச்சு. இப்போது நம்ம பேராமீட்டர் வித் டைப்பே கொடுக்குறோம். இங்கே வெளிப்படையாக நம்ம டைப்பே வந்து மென்ஷன் பண்ணுறோம். இதை பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா லெட் ஆர்ஏசி பவர்ன்றது ஃபங்க்ஷன் நேம், ஆர்ஏசின்றது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். a function that calls itself is called a recursive function நம்ம படிச்சிருக்கோம். அப்படின்னா என்னது, ஒன்றும் இல்லை. இங்கே பவர்னு இருக்குது அந்த இடத்துல லெட் ஆர்ஏசி தேர்ட் லைனில் பாருங்கள், லெட் ஆர்ஏசி பவர் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த பவர்ன்றது தான் ஃபங்க்ஷன் நேமு. ஸோ ஃபங்க்ஷன் அந்த டெஃபினிஷனுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பவர்னு திருப்பி அதே ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேமே திருப்பி அதுக்குள்ளே வந்து சில வேலைகளை பண்ணுதுன்னா அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். த ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் இட் செல்ஃப் இஸ் கால்ட் அ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் நேமே திருப்பியும் உள்ளே வந்ததுன்னா அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே இப்போ தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா லெட் ஆர்இசி இது ஒரு ரிகர்சிவ் தான், ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பி அதே பவர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஏபிக்கு பதிலாக ஏ வந்து இன்டிஜர் வேல்யூ தான், பி வந்து இன்டிஜர் வேல்யூ தான் சொல்லிட்டு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை விஷயம். இதில் சிம்பிள். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ when we write the type annotations for A and B, the parenthesis are mandatoryனா கம்பல்சரி. ஸோ கண்டிப்பாக அந்த எப்படி இந்த ரூல்ஸ்லாம் சிலதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பேரந்தசிஸ்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வந்து இந்த டைப்பை வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு படித்தா அவங்களுக்கே புரியும். Generally we can leave out these annotations because it's simpler to let the compiler infer them னா கெஸ் பண்ணுறது, இன்ஃபர்னா கெஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அர்த்தம். There are times we may want to explicitly write down types. This is useful on times when you get a type error from the compiler that doesn't make sense. எந்த கம்பைலருக்கு அது தெரியாதுன்னா இந்த மாதிரி C++ ஆர் சி லாங்குவேஜ் தெரியாது, அந்த மாதிரி கம்பைலர்ஸுக்கு இந்த மாதிரி வெளிப்படையாக கொடுத்தா நல்லது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸ்பிளிசிட்லி annotating the types can help with debugging such an error message. The syntax to define function is close to the mathematical usage. The definition is introduced by the keyword let. இப்போ சொன்ன பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி ஆரம்பிக்கணும்னு கண்டுபிடிக்கலாம்னா லெட்டுன்ற கீவேர்டு வச்சு ஆரம்பிக்கும், ஃபாலோட் பை த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். இதில் என்னென்னு பார்த்தோம், லெட்டு ஆர்இசி பவர். இந்த இடத்துல ஆர்இசின்னு மட்டும் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்றதுக்காக ஆக்சுவலாக வந்து லெட்டு ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் எதுன்னு எடுத்துக்கிறோன்னா பவர், பிஓடபிள்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபங்க்ஷன் நேமு. அதுக்கு முன்னாடி இது ரிக்கர்சிவாக இருக்கிறதால ஆர்இசின்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபாலோட் பை த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் தான் ஏபி இப்போ பார்த்தா பார்த்தீங்களா அதெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ். தென் த ஃபார்முலா தட் கம்ப்யூட்ஸ் த இமேஜ் ஆஃப் த ஆர்குமெண்ட் இஸ் ரிட்டன் ஆஃப்டர் அண்ட் இந்த இடத்துல ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு காலன் வச்சு ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல சின்டாக்ஸ் காலன் வச்சு ஈக்குவல் டு கேன்னு இருக்கு பாருங்கள். ஸோ அதை வேணால் மாற்றிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு டிஃபைன் அ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் லெட் ஆர்இசி இன்ஸ்டெட் ஆஃப் லெட், அவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆர்இசி லெட்டுக்கு பக்கத்தில் ஆர்இசி போட்டுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த சின்டாக்ஸை பார்த்துக்கோங்க, லெட் ஆர்இசி ஃபங்க்ஷன், அது எஃப்என்ன்றது ஃபங்க்ஷனோட ஷார்ட் ஃபார்மு, அது பக்கத்தில் ஸ்பேஸ் வரணும், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இப்போ உங்கள்கிட்ட புக் இருக்காது, எல்லாருமே அந்த பிடிஎஃப் தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ மனசில் வச்சுக்கோங்க, இல்லைனா எழுதிக்கோங்க. லெட் ஆர்இசி எஃப்என் ஸ்பேஸ் A1 ஸ்பேஸ் A2 அப் டு AN டு அந்த கேன்றது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை குறிக்கிறது. ஸோ அது கீழே தான் கொடுத்துருக்காங்க, படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஒரு ஆட் ஆர் ஈவன் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, இதே மாதிரி தான் அல்காரிதமில். ஸோ இந்த சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்பு படிச்சிங்கன்னா ஈஸியாக இதெல்லாம் படித்தாலே புரியாத மாதிரி இருக்குது. எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் வேரியபிள்ஸ் இண்டிகேட்டிங் டைப்ஸ். த டைப் எக்ஸ் ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள், மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. அதில் டைப் எக்ஸ்
to y is the type of a function that gets an input of the type x and returns an output of a type y, whereas x1 x2 to y is a type of function that takes two inputs. ரெண்டு இன்புட் எடுத்துக்கிட்டு yக்கு yல அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணுது. x1லேருந்து xn வரைக்கும்னா மல்டிபிள் இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு yக்கு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, பவர்னு சொல்லிட்டு. அதில் என்ன இருக்குது, ரெண்டு இன்புட் எடுத்துக்கிச்சு. நம்ம என்ன அதுக்கு பேர் கொடுத்தோம், ஏபின்னு கொடுத்தோம். நீங்கள் அது x1 x2ன்னு எடுத்துக்கலாம். x1 x2ன்னு எடுத்துக்கிட்டு அதை yக்கு கொடுக்குற மாதிரி, yல ஸ்டோர் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சா அது ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு ரெண்டு இன்புட்ஸ் எடுத்து அது ஒரு அவுட்புட்டில் ஸ்டோர் பண்ணுறது. இதே மல்டிபிள் இன்புட்ஸ் எடுத்து yல ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் இருக்குன்ற மாதிரி ஜஸ்ட் சிம்பிளான விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து இன்டர்ஃபேஸ் வேர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதுலேயும் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருப்பாங்க. நம்ம டைரெக்டாக இந்த இன்டர்ஃபேஸ் வேர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸு அப்படின்னு. Interface just defines what an object can do but won't actually do it. Implementation carries out the instructions defined in the interface. இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு ஆக்சுவலாக இது 2 மார்க்லேயே கேட்டிருப்பாங்க போல. இதுக்கு இது மட்டும் எழுதுனா சரி வராது. ஸோ எக்ஸாம்பிள் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இதில். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸுக்கு வந்து யூசர்ஸ் மேனுவல் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை அந்த யூசர் மேனுவல் பார்த்தா நம்ம கற்றுப்போம். ஸோ இன்டர்ஃபேஸுக்கு யூசர்ஸ் மேனுவல் வச்சுக்கலாம். இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நம்ம வந்து இதில் எலக்ட்ரானிக் மாப்பு வேணால் இங்கே கம்பேர் பண்ணிக்கலாம் வச்சு. எலக்ட்ரானிக் மாப்புன்றது தர துடைக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போல்லாம் வந்து ரீசெண்டாக இப்போ எம்ஐயில் ரெட்மி இருக்குது பார்த்தீங்களா, எம்ஐ ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா எம்ஐயில் இப்போ எலக்ட்ரானிக் மாப் ஒன்று விட்ருக்காங்க. 18,000 சம்திங் அது ரேட்டு வேறு. ஸோ வீடு துடைக்கிறது பெருக்கிறது எல்லாமே அதே பண்ணிக்கும், ரோபோட் மாதிரி இது. ஸோ இப்போ அந்த மாதிரி புதுசாக ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கண்டிப்பாக அந்த யூசர்ஸ் மேனுவலாக படிச்சுன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் வேணால் அந்த ஒரு எக்ஸாம்பிள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. இப்போ அதை வச்சு இந்த லைன்ஸை நான் படிக்கிறத கம்பேர் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ பட் ஓன்ட் ஆக்சுவலி டூ இட். ஸோ இன்டர்ஃபேஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் என்னெல்லாம் பண்ணுன்றதை சொல்லும், பட் ஆனால் அதுவே அந்த வேலையை பண்ணிடாது. ஸோ யூசர் மேனுவலில் அந்த இமாப் வந்து என்ன பண்ணும் எப்படி யூஸ் பண்ணுன்றதை போட்டிருப்பாங்க. பட் அதை வச்சு நீங்கள் அதை வச்சு என்ன பண்ண முடியாது, அந்த யூசர்ஸ் மேனுவல் வச்சா நம்ம தரையை துடைப்போம் கிடையாது. ஸோ அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் த இன்டர்ஃபேஸ். அவ்வளோதான். இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன இருக்கும், அந்த இன்டர்ஃபேஸில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை இது வந்து கேரி அவுட் பண்ணி நம்மளுக்கு அந்த வேலையை பண்ணி கொடுக்குன்ற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. ஃபைன். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸு. The class template specifies the interfaces to enable an object to be created and operated properly. ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் கிளாஸில் இருக்கிற நீங்கள் இந்த கிளாஸுக்குள்ளே கொடுக்கப்பட்ட டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸு இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணோம், ஆக்டிவேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். we have to make use of it. We must create objects for the particular classes. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு 100 லைன்ஸ் கொடுக்குறீங்கன்னா எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனில் அதுக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். then only you can make use of it. அதை சொல்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. the class template specifies the interfaces to enable an object to be created and operated properly. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, an object's attributes and behavior is controlled by sending functions to the object. ஸோ பேக் டு திஸ் ப்ரோக்ராம். இதில் பார்த்தோன்னா இதில் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கிளாஸில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பிரிண்ட் நேம் சொல்லிவிட்டு. நீங்கள் உங்கள் +1 புக்கை எடுத்து பார்த்தாலே ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி டாட் வச்சு நீங்கள் வேறு ஆர்டரில் கூட நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பாயிண்ட்டு தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. திருப்பியும் படிக்கிறேன். an object's attributes and behavior is controlled by sending functions to the object. நீங்கள் எந்த ஆர்டரில் அதை ஃபங்க்ஷன் சென்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட பிஹேவியர் இருக்கும், அந்த ஆப்ஜெக்டோட பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்டரில் அதுவும் ப்ரோக்ராம் வந்து என்ன ஆகும், ப்ரொசீட் பண்ணும் எக்ஸிக்யூட் ஆகும்போது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் இன்க்ரீசிங் கார் ஸ்பீட்னு சொல்லிட்டு. ஸோ engine get speed, required speed, full fuel, return
ஸோ இதை படித்தாலே மோஸ்ட்லி புரியும். த பர்சன் ஹூ டிரைவ்ஸ் த கார் டசன்ட் கேர் அபவுட் த இன்டர்னல் ஒர்க்கிங். To increase the speed of the car, he just presses the accelerator to get the desired behavior. Here the accelerator is the interface between the driver and the engine. ஸோ இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ்ன்றது என்ன இருக்குன்னா, அந்த இன்ஜினுக்கும் டிரைவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஆக்சிலரேட்டர் தான் இன்டர்ஃபேஸு. In this case, the function call would be speed of 70. This is the interface. Internally, the engine of the car is doing all the things. It's where fuel, air pressure and electricity come together to create the power to move the vehicle. All of these actions are separated from the driver. ஸோ டிரைவருக்கும் அந்த இன்ஜின்குள்ளே நடக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. டிரைவருக்கு என்ன வேணும்னா ஸ்பீடு வேணும். அதுக்கு என்ன பண்ணுவார்னா ஜஸ்ட் ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணுவார், விச் இஸ் த இன்டர்ஃபேஸ் ஹியர். So who just want to go faster. Thus we separate interface from implementation. So உள்ள அவருக்கு என்ன பண்ணுவார், என்ன ஆகுன்ற விஷயம்லாம் தெரியணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த ஆக்சிலரேட்டர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. டு ஃபைண்ட் அ மினிமம் ஆஃப் 3 ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள் அல்காரிதம். இது சிம்பிள் தான். இந்த இடத்துல நீங்கள் நோட் பென் கையில் வச்சுக்கிட்டு இந்த XYZல நீங்களே வேல்யூஸ் கொடுங்க. வேல்யூஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அல்காரிதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எது நீங்கள் ரேண்டமாக கொடுங்க. ஏக்கு ஒரு பெரிய வேல்யூ, பிக்கு ஒரு மிடில் வேல்யூ, சிக்கு ஒரு சின்ன வேல்யூ, இல்லைனா வைஸ் வர்ஸா ஏதாச்சும் மாற்றி கூட கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது மினிமம் வேல்யூவோ அது வந்து வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பியூர் ஃபங்க்ஷன்ஸ். வெயிட் அ மினிட். ஓகே, next pure functions. So pure functions are functions which will give exact result when the same arguments are passed. இதுவும் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், the mathematical function sin of 0 always results 0. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டு கொடுக்குறீங்கன்னா அது எல்லா டைமுமே அதே வேல்யூ தான் வந்து நீங்கள் sin 0வை 10 டைம்ஸும் கொடுத்தாலும் அது 0 தான் காட்டும். ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு ரேண்டம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம இதை பற்றி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸோட. ஸோ பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன்னா ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கோங்க. பியூர் ஃபங்க்ஷன்ஸ்னால் எத்தனை தடவை அந்த ஃபங்க்ஷனில் ஒரே ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணாலும் அது ஒரே வேல்யூ தான் கொடுக்கும். ஒரே செட் ஆஃப் வேல்யூஸ் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணிங்கன்னா அது எப்போ பாஸ் பண்ணாலும் ஒரே வேல்யூஸ் தான் கொடுக்கும். அதே இம்பியூர் ஃபங்க்ஷன்னா ஒரே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரே ஆர்குமெண்ட்ஸாக ஏதாச்சும் சம்திங் பாஸ் பண்ணாலும் அது ஒரு தடவையும் வந்து வேறு ரிசல்ட்டு கொடுக்கும். இதுதான் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பற்றி ப்ரீஃபாக வந்து நம்ம எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்லைன் இந்த கிளாஸ் வீடியோஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, திரும்ப ஒரு விஷயத்த இப்போ டீச்சர் சொல்கிற விஷயத்த நீங்கள் ரீப்ளே பண்ணி கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை யூ பீப்புள் ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட். As of now, the session is over.